வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் பீர் முகமது அவர்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய இந்த மோதல், போர் சூழல் இது பற்றி நம்ம நிறைய விரிவாக பேச போகிறோம்கிட்ட. வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உலகமே ஒரு வகையான போர் பதட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்கு. மூன்றாவது ஒரு உலகப் போர் வந்துருமோ அப்படின்னு இழுத்து விட்டுருவானுங்களோ, நம்மளும் இந்த இழுத்து விட்டுருவானுங்களோங்கிற பதட்டம் எல்லாருக்குள்ளே இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து வளைகுடா தேசங்களில் பணிபுரிய போனவங்க, இஸ்ரேலில் இருக்காங்க, அரபு தேசங்களில் இருக்காங்க, அவங்களாம் சிக்கியிருக்கிறாங்க. இந்த எதிர்பாராத ஒரு நெருக்கடியான இந்த ஒரு போர் சூழல் உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய வரலாற்று பின்னணி என்னங்கிறத நம்ம விரிவாக பேசுவோமா? முக்கியமாக வந்து நம்ம ஈரானை வந்து வரலாற்று பின்னணியோட பார்க்கணும். ஈரானுடைய வரலாற்றை பொறுத்தளவில் இந்தியா போன்றே மிக பாரம்பரியமான நாடு. இந்தியா அளவுக்கு நிலப்பரப்பில் வந்து சின்னது தான். அந்த இடத்துல பாரம்பரியங்கள், அதாவது மருத்துவமாக இருந்தாலும் அறிவியலாக இருந்தாலும் சரி, இலக்கியம், ரொம்ப தொன்மை கொண்ட ஒரு நாடு. இந்தியா போன்றே பல இனக்குழுக்களை கொண்ட நாடு, பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இஸ்லாத்தினுடைய இருக்கிறாங்க. மொழிவழி தேசிய இனங்களா இல்லை மொழிவழி தேசிய இனங்களா, மதவழி தேசிய இனம் இருக்கிறாங்க, இனவழி தேசியம் இருக்கிறாங்க. இதெல்லாமே அங்கே வந்து கலந்த ஒரு சிக்கலான குர்திஸ் இருக்கிறாங்க, இஜீதி இருக்கிறாங்க, பாகாய் வந்து உலகத்தில் அழிஞ்சு போன ஒரு ரிலீஜியன். அந்த இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கிறாங்க. பார்சிகள், அதை பற்றி நம்ம பார்சியுடைய வரலாறு விரிவாக பேசணும். அந்த பார்சியில தான் அந்த பாரசீகம் இந்த சொல்லே வந்து, அப்போ ஈரான்ங்கிறது மெஜாரிட்டிங்கிறது பார்சி. அப்போ இஸ்லாத்தினுடைய வருகைக்கு பிறகு, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வருகை பிறகு வந்து இஸ்லாம் மயமாகிறது. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பார்சிகள்லாம் இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் வந்தாங்க. இப்போ இந்த டாடா, பஜாஜ் இவங்க எல்லாமே வந்து பார்சிகள், அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷ வரலாறு நம்ம வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹுஜார் அப்படிங்கிற ஒரு அரசர்களாக வந்து அங்கே ஆளப்பட்டிருக்கு. அப்புறம் 1925 தான் மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆட்சி வேணும், அதாவது முதல் உலக போருக்கு பின்பு வேணும் அப்படிங்கிற ஒரு புரட்சி வெடிச்சதுனால என்னென்னா, இன்னைக்கு ஷா வம்சம் வந்து ஆட்சிக்கு வரும் 1925. 25க்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாரசீகம் அப்படிங்கிறத வந்து ஃபேர்சியா, அதுக்கு பேர் ஃபேர்சியான்னு இருந்த ஆரம்பம், அதை வந்து ஈரான் சொல்லிட்டு பேரை மாற்றுறாங்க. அவங்க தான் முதல்ல பேரை மாற்றுறாங்க. பெர்சியாங்கிறத ஈரான்கிறத பேரை வந்து மாற்றுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2ஆம் உலக போர் காலகட்டம் பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய இன்டர்வென்ஷன் நிறைய இருந்தது. பிரிட்டனுடைய தலையீடு நிறைய ரொம்ப இருந்து பல இடங்களில் இந்த பயில தான் வந்து காலனியத்தில் உண்டு பண்ணாங்க. அதையும் அவங்க வந்து முறியடித்தாங்க. ஈரான் வந்து அதை வந்து முறியடிச்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1951 பிரிட்டன் உள்ள வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சியாளர்களை வந்து மாற்றினாங்க. அவங்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நடக்கிற மாதிரி அன்றைக்கி கொண்டு வந்தாங்க. எண்ணெய் கிணறுகள்லாம் வந்து கைப்பற்றினாங்க. ஆக்சுவலாக முதல்ல வந்து ஈரானில் தான் அந்த எண்ணெய் கிணறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுலேருந்து பிரிட்டனுக்கு வந்து இது தெரிஞ்சிட்டு, இது வந்து மூலதனம் இங்கே தான் இருக்குன்னு. ஒரு எண்ணெயுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க எண்ணெய் வளம் இருக்குன்னா, ஏன் வந்து அங்கே பாலைவனமாக இருக்குது? ஒரு கொஸ்டின். எண்ணெய் எப்படி உருவாது? பூமிக்கு இடையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி தாவரங்கள் விலங்குகள் அழிஞ்சு புதைப்படிவ பொருளாக, ஃபாசில் ஃபியூல் என்று சொல்லக்கூடிய புதைப்படிவ பொருளாக மாறினதான் எண்ணெயாக மாறுது. அப்போ அங்கே பாலைவனத்தில் எப்படி மாறுது? அப்போ ஒரு காலகட்டத்தில் அது வளமான பகுதியாக இருந்திருக்கணும். வளம் வந்து அது எல்லாமே அழிஞ்சு பூமிக்குள்ளே போய் அது பாலைவனமாக வந்து மாறி இருக்கணும். அப்படி தான் அந்த பகுதியில் எண்ணெய் இருப்பதாக அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, பூம்பை முடிச்சுட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டன் வந்து அன்னைக்கு வந்து ஏகாதிபத்தியங்கிறது பிரிட்டன் தான். அவங்க வந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஈரானை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வராங்க 1951. அப்புறம் பார்த்திங்கன்னா 1970க்கு பிறகு தான் அமெரிக்கா அங்கே வந்து நுழையுது. அவங்களுடைய சாதகமான ஆட்சி, ஷா வம்சம், முகமது ஷா பெஹ்லவி, ஷா வம்சம் வந்து அங்கே வந்து அவங்களுடைய அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வருது. 1979 ஈரானில் வந்து புரட்சி வெடிக்குது. என்னென்னா, ஷா வம்சம் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால, அமெரிக்காவுடைய சாதகமான ஆட்சியை மாறினால அங்கே வந்து விலைவாசி ஏற்றம், அப்புறம் பொருளாதார வீழ்ச்சி, அப்புறம் வேலையின்மை, இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து கொதிச்செழுது. இலங்கை மாதிரி மக்கள் வந்து கொதிச்செழுந்தாங்க. கொதிச்செழுந்து அங்கே உள்ள தொழிலாளர்கள், புரட்சியாளர்கள், அப்புறம் இன்டலெக்சுவல் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கல்வியாளர்கள், அப்புறம் பொதுமக்கள், விவசாயிகள், பலதரப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்தலுடைய ஒரு இது என்னென்னா, அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்கே இருந்து, ஈரானிய கம்யூனிஸ்ட் கட்சி. அது வந்து தூதை பார்ட்டின்னு சொல்லுவாங்க ஈரானிக்கார். அப்படி 3 விதமான கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து. ஒன்று தூதை பார்ட்டி, இன்னொன்று ஃபிதாயின் அப்படிங்கிறத ஒன்று இருந்து, அப்புறம் பீப்புள் முஜாஹிதீன் அப்படிங்கிற 3 விதமான கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்து. அதில் தூதை பார்ட்டி தான் ரொம்ப பலமாக இருந்து. அவங்க வந்து என்னென்னா அந்த புரட்சிக்கு தலைமை வச்சாங்க. புரட்சிக்கு தலைமை வைத்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அணிதிரட்டி ஷாவுக்கு எதிராக இது பண்ணாங்க.
அப்போ என்ன ஆச்சுன்னா அதே காலகட்டத்தில் வந்து கொமேனி வந்து அப்போ வந்து பிரிட்டனில் இருந்தார். நாடு கடத்தப்பட்டு இவங்களுடைய ஷா வம்சத்தினால அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. அப்போ மக்கள் வந்து அவரை வந்து அழைச்சாங்க. என்ன எப்படி வங்கதேசத்தில் வந்து தாரிக் ரஹ்மானை வந்து அழைச்ச மாதிரி அந்த மக்கள் வந்து அவங்கள அழைச்சாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நம்பிச்சுன்னா அன்னைக்கு ஷா வம்சத்தை அகற்றிட்டு நம்ம ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதே நேரத்தில் கொமேனியை வந்து அவருடைய ஆதரவை பயன்படுத்திக்கணும், அவங்கள பயன்படுத்தி விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா 1979 நவம்பரில் வந்து ஷா வம்சம் வந்து அழிஞ்சு கொமேனி வந்து வராது ஆட்சிக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடியவருடைய தகுப்பனார் வந்து அந்த ஆள் வந்து அங்கே வர்றாரு, கொல்லப்பட்டவருடைய தகுப்பனார் அவர் வந்து வர்றாரு. வரும்போது என்னன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்தாங்க. அதுவரை இல்லாத ஈரான் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான வரவேற்பை வந்து கொடுத்தாங்க. அந்த வரவேற்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவர் தலைமையிலான ஆட்சியாக மாறிச்சு. இதுவரைக்கும் வெறும் அரச வம்சம் அந்த பண்ணக்கூடிய அரச வம்சம் மட்டுமே ஆண்ட அந்த ஈரானில் முதலாக ஒரு மதகுருவுடைய ஆட்சி தலைமையில் மாறியாச்சு. எப்படி 14 நூற்றாண்டில் போப்போ அங்கே வந்து ரோமாபுரியை வந்து ஆதிக்கம் செலுக்கும், அதே மாதிரியான மதகுரு ஆட்சி கொமேனி வம்சன் உடைய இது கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈரான் வருது. படிப்படியாக என்ன பண்ண ஆட்சிக்கு வந்த ஒன்று அவங்க பண்ண வேலை கம்யூனிஸ்டுகளை வந்து தடை பண்ணி தூதை பாட்டியை நிறைய பேர் நாடு கடத்துனாங்க, நிறைய பேரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, நிறைய பேரை கொன்னாங்க. சோவியத் வந்து இங்கே வர முடிஞ்சது, வந்தவங்களை இது பண்ணி காலி பண்ணாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு அடி. ஈரானை வந்து மாற்றலாம், சோவியத் ரஷ்யா தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் சோவியத் ரஷ்யாவில் கூட ஒன்றுமே பண்ண, அது வந்து ஆப்கானிஸ்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்து ஈரானை வச்சு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் கைவிட்ட உடனே கம்யூனிஸ்ட் கட்சியும் என்னாச்சுன்னா அங்கே தடை செய்யப்பட்டது, தூதை பாட்டி தடை செய்யப்பட்டது. பாக்கி உள்ள மீதி இருந்த 2 குழுக்களும் வந்து தடை செய்யப்பட்டு எல்லாமே கொல்லப்பட்டார்கள். இவங்க கொமேனியுடைய கட்டுப்பாட்டில் வந்து இந்த வருது தீவிரமான வந்த உடனே அவர் பண்ண வேலையே ஏற்கனவே மிலிட்ரி இருக்கு, ராணுவம் இல்லாமல் என்ன இருக்கக்கூடிய IRGC ஈரான் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு படையை, புரட்சிகர படையை தனக்குன்னு அமைக்கிறார். அதுக்கான நோக்கம் என்னன்னா ராணுவத்து மேல் நம்பிக்கை இல்லை. ராணுவம் வந்து அந்த பழைய ஷா வம்சருடைய ராணுவம் அவங்க எல்லாம் அந்த ஐடியாலஜியோட பழக்கப்பட்டவங்க, மதசார்பின்மை அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஐடியாலஜியோட பழக்கப்பட்டவங்க. திடீர்னு தனக்கு எதிராக வந்து மாறிடக்கூடாது, புரட்சி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற, ஏன்னா பாகிஸ்தானில் ஏற்கனவே புரட்சி நடந்தது, அதெல்லாம் அவருக்கு தெரியும். 62 அய்யூப் கான் வந்து கைப்பற்றினார், அந்த வரலாறுலாம் இவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணார்னா தனக்குன்னு ஒரு படை அமைச்சர், IRGC தனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. அந்த படை தான் நாளடைவில் ஈரானுடைய அழிவுக்கும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கும் வந்து காரணமாக IRGC அதுவும் பேரலல் அமைச்சார். இப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில் ஈரான் வந்து செல்வமா நிறைந்த பகுதி தானா, செல்வ வளமிகுந்த பகுதி. யூப்ரடிஸ் டைக்ரஸ் ஈராக்கில் பாயக்கூடிய நதி இங்கேயும் வந்து பாயுது. பல வளமுந்த மலைத்தொடர்கள் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாவே பார்க்கலாம். ஈரானை டச் பண்ணும்போது அந்த மலைத்தொடர்கள், அழகிய மலைத்தொடர்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுகள், கடல், பாரசீக வளைகுடா இருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி, நம்ம இருக்கக்கூடிய அரபிக்கடல் இருக்கு, கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கக்கூடிய அரபிக்கடல் ஹெர்முஸ் ஜலசந்தியில் போய் முடிஞ்ச உடனே பாரசீக வளைகுடா ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் ஹெர்முஸ் ஜலசந்தி சொல்லுவோம். பாரசீக வளைகுடா வந்து வளைகுடா நாடுகள் முழுக்க வருது, அந்த கடல் வருது. அப்புறம் அது முடிஞ்ச உடனே செங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திய பெருங்கடலில் இந்த பகுதிகள். அடிப்படையில் வந்து அது ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடு, எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு, பல அறிவுத்திறன் மிக்க நாடும் கூட. அது வந்து மதவாத கொமேனி அரசியல். ஆனால் இவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த நாடு வந்து பாரசீகர்களுக்கு சொந்தமானது, பாரசீகர்களுக்கு சொந்தம். இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாரசீகர்களுக்கு சொந்தமான ஒரு நாடு. அது பின்னாடி பல மன்னர்கள் வந்து பாரசீகர்கள் தானே இஸ்லாத்தை தழுவிருப்பாங்க. ஆமாம், தழுவிறாங்க. தழுவாதவர்கள்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க. போருக்கான அடிப்படை இது என்ன? போருக்கான அடிப்படை பார்த்தீங்கன்னா 1979 புரட்சி வந்து கொமேனி கைப்பற்றாரு. கொமேனி எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம ஷாவை மாதிரி மேற்கத்திய ஆதரவாளர் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரஷ்யாவுடைய ஆதரவாளரும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உலகில் அமைந்த மதக்குரு சார்ந்த முதல் இஸ்லாமிய குடியரசு அதுதான். மதத்தை மட்டுமே மத அடிப்படையில் சரியா ஃபிக்கு அடிப்படையிலான ஆட்சி, விலாயத்தை ஃபிக்கு, அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் ஷரியா அப்படிங்கிற அந்த ஆட்சி முறைக்கு, இஸ்லாமிய ஆட்சி முறையை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அந்த இதோட இருந்தார். இவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. ஏன்னா ஷியா பிரிவு வந்து அது சிக்கலான வரலாறு, அது தனியாக பேச வேண்டிய வரலாறு. இந்த முரண்பாடு வந்து இருந்துகிட்டே எப்போதுமே இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து வளைகுடா நாடுகள் ஒரு பக்கம், உலகம் முழுக்கவே இந்த ஷியா சன்னி பிரிவுங்கிறது ஒரு முரண்பாடாக, வரலாற்று ரீதியாகவே முரண்பாடாக இருந்துட்டு இருக்குது. இவங்களுடைய அடிப்படை கொள்கை வேறு, இவங்களுடைய குர்ஆன் தனி, இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் தனி, இவங்களுடைய தொழுகை வழிபாடு முறை தனி, எல்லாமே
தனித்தனியாக இது முறைகள் தமிழ்நாட்டிலுமே இது எதிரொலிக்கும். இருக்குது. தனிமையில் கொஞ்சம் சிறுபான்மையாக இருக்காங்க, லக்னோவில் இருக்காங்க, காஷ்மீரில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க. ம். இந்தியாவில் சிறுபான்மையினர், பாகிஸ்தானில் ஓரளவு கணிசமாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுல பாகிஸ்தானில் பெரும்பான்மையா இருக்கிறது எந்த பிரிவு? சன்னி பிரிவு. ஓ, சரி சரி. இப்போ நான் ஈரானுக்கு வரேன். ஈரான் வந்து 79ல் இந்த முடிவு எடுக்கிறாரு. முடிவெடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது ஈராக்கு கூட ஒரு மோதல் வருது. ஈராக்கு கூட என்ன மோதல் அப்படின்னா வந்து ஒன்று தன்னுடைய எல்லையை விரிவு, ஏன்னா ஈராக்கில் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய ஷியாபிரி முஸ்லீம்கள். ஓகே. அப்போ இவருக்கும் ஆசை வந்துட்டு அங்கேயும் ஈராக்கிலேயும் தன்னுடைய எல்லையை வந்து விரிவு எடுக்கும், ஆட்சி எல்லையை விரிவு அப்படிங்கிற ஒரு நோக்கம். ரெண்டாவது வந்து எண்ணெய் வளம், ஈராக்குடைய பார்டர் ஃபுல்லாக எண்ணெய் கிணறுகள், அது ஒன்று. மூணாவது வந்து அந்த ஒரு நிலப்பகுதி இருக்குது, ஆறு வந்து யூப்பர்டிஸ் டைக்ரஸிஸும் ஒரு பாரசி வளைகுடா கடலில் கிடக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் வந்து கப்பல் போக்குவரத்து இருக்குது, சதவுல் அரபு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி. அது வந்து ஈராக்கு வந்து சொந்தம் கொண்டாடிச்சு. இது வந்து நீண்ட காலமாகவே ஈரானுக்கும் அந்த தகராறு இருந்துட்டு இருந்து. அப்போ 79ல் ஈரான் புரட்சி வந்த பிறகு என்னன்னா, சதாம் ஹுசேன் பயந்தார், புரட்சி இங்கே வர நின்றுமா, நம்மளுடைய இருப்புக்கு கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து எல்லா வளைகுடா நாடுகளுடைய ஆதரவை வந்து திரட்டினார். அவரை வந்து மறைமுகமாக திரட்டி வந்து அந்த 1980 செப்டம்பர் 22 போய் அந்த எல்லையில் ஈரான் எல்லையில் போய் இராணுவ தாக்குதல் ஃபஸ்ட் நடக்குது. ஈரான் பதிலடி கொடுக்குது. திருப்பி ஈராக் வந்து அப்போது ரொம்ப பலமாக இருந்தது இராணுவம். ஈரானுடைய எல்லை பகுதியை வந்து ஓரளவு கைப்பற்றிட்டு, எண்ணெய் கிணறு இருக்கக்கூடிய ஹுராசான் அப்படிங்கிற பகுதியெல்லாம் கைப்பற்றின உடனே ஈரான் வந்து நிராயுத பாணி ஆகிட்டு. ஏன்னா இப்போ தான் புரட்சி வந்திருக்கு, புரட்சி முடிஞ்சு இப்போ தான் ஆட்சி வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள இராணுவ கட்டமைப்பை அவங்க பலப்படுத்த முடியலை. அப்போ தான் இங்கே வந்து முக்கியமான விஷயம், இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கு. ஆயுத உதவிகள் பண்ணுது. அது நேரடியாக இல்லை, மறைமுகமாக தன்னுடைய ஏஜென்ட்டுகள் வழியாக பண்ணு. அதுக்கு இஸ்ரேலுக்கு ஈராக்கை எதிர்க்கிறதுக்கு ஈரானுக்கு உதவி ஏன் ஈராக்கு வந்து அது பலமாக இருந்தது. சதாம் ஹுசேன் அன்னைக்கு பலமாக இருந்தார். ரெண்டாவது இந்த வளைகுடா நாடுகள் அத்தனையும் வந்து சதாம் வந்து தனக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு. அப்போ நமக்கு இருப்புக்கு ஆபத்து, இஸ்ரேலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது. அவன் கரெக்டாக தான் கணிச்சிருந்தானே, இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஆளை காலி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி ஈரானுக்கு வந்து ஆயுத உதவிகள்லாம் பண்ணிச்சு. மிசைல்கள், ஏவுகணைகள், இதெல்லாம் வந்து நேரடியாக இல்லை, மறைமுகமாக தன்னுடைய ஆயுத வியாபாரிகள் மூலமாக அமெரிக்கா சார்போடு வந்து பண்ணுது. இந்த மேட்ரு வந்து ரொம்ப 86ல் தான் வெளியே வருது. நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த மேட்ரை வந்து வெளியே கொண்டு வரோம். யார் ஆயுத வியாபாரிகள், யார் டீலில் ஈடுபட்டாரெலாம் உடனே வந்து கொமைகள் வழக்கம் போல் மறுத்தாங்க. ஏன்னா நேரடியாக இருந்தாலே ஆதாரம், ஊழலுக்கு ஆதாரம் இருக்குமா, அதே மாதிரி தான் சொன்ன. இதெல்லாம் சிறுபுலமை தரமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஈரான் மறுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. அந்த காலகட்டத்திலே அது சம்மந்தமான ரகசிய பேப்பர்கள்லாம், ஆவணங்கள்லாம் வெளியே வந்தது. இது ஒன்று நடந்தது. இப்போது அமெரிக்காவும் ஈராக்குக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு, ஆயுதங்களை கொடுத்து, சதாம் ஹுசேனுக்கு ஆயுதங்களை கொடுத்து 2 பேரும் மோதட்டும் அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் மோதினா தான் அவனும் வந்து உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் அது வெற்றி பெற்றது. அமெரிக்கா அன்னைக்கு நினைச்சவுடைய ஸ்ட்ராட்டஜிக், அதனுடைய யுத்த தந்திரம் வந்து, அதனுடைய அரசியல் தந்திரம் அன்னைக்கு வந்து வெற்றி பெற்றது. உலகம் முழுக்க அமெரிக்காக்காரன் இஸ்ரேல்காரன் தான் இப்படி தூண்டி விட்டு முதலாளித்துவங்கிற என்னைக்கு சோவியத் ரஷ்யா வீழ்ந்ததோ அன்னையிலேருந்து இவங்களுடைய ராஜ்யம் தான் முதலாளித்துவம். வந்து உங்களுக்கு அது வந்து எல்லாத்தையும் வெட்டி பிரித்தாளக்கூடியது இருக்கும். அது முதலாளித்துவம் வந்து ஏகாதிபத்தியமாக மாறும். இதெல்லாம் உலகம் முழுக்க நம்ம வந்து கடந்த 25-30 வருஷம், ஒரு 30-40 வருஷமாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஈராக்கு போர் வந்து 8 வருஷமாக நீளுது, 8-9 வருஷமாக வந்து நீளுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சதாம் என்ன நினச்சாருன்னா, ஈரானை கைப்பற்றிடலாம் நினச்சாங்க. ஆனால் முடியலை. போருக்கு முன்னாடி என்ன இல்லை இருந்தோ அதுதான் அவரை வந்து தக்க வைக்க முடிஞ்சு. ஏகப்பட்ட உயிரிழப்புகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி, அத்தனையும் வந்து ஈராக்கும் ஈரான் வந்து சந்தித்த ஒன்று என்னென்னா, குவைத்தை போய் ஆக்கிரமிக்கிறார். குவைத்தை போய் இவர் வந்து அதுக்கு அடுத்த வருஷமே குவைத்தை போய் ஆக்கிரமிக்கிறார் சதாம் ஹுசேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா வளைகுடா நாடுகளும் சதாம் ஹுசேனுக்கு எதிராக திரும்பிடு. ஈரான் போரில் 8 வருஷமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் சதாம் ஹுசேனுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த வளைகுடா நாடுகள் என்ன பண்ணுதுன்னா, குவைத்து கைப்பற்றிய பிறகு சதாம் ஹுசேனுக்கு எதிராக வந்து மாறுறாங்க. கடைசியில் சதாம் வந்து அதுக்கு பிறகு தனிமைப்பட்டு விட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 90ல் நடந்த வளைகுடா போர் இருக்குல்ல, அந்த வளைகுடா போரில் வந்து அமெரிக்காவும் பன்னாட்டு படைகளும் ஈராக்கை தாக்கி குவைத்தை வந்து மீட்குது. அதுக்கு முழு செலவு இவங்களுமே வந்து சவுதி தலைமையிலான வளைகுடா நாடுகள் முழு செலவு, அமெரிக்க செலவு இல்லை, முழு செலவு இவங்கள தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி அரசியல் நலன். சதாம் வந்து தங்களை கைப்பற்றி அந்த குவைத்தை கைப்பற்றினா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமான் இருக்குது, கத்தார் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, சவுதி இருக்குது, துபாய், எல்லாமே பக்கத்து நாடுகள். இவங்களை கைப்பற்றினா என்ன பண்ணணும், இது எல்லாமே மன்னராட்சி நடைபெறக்கூடிய நாடுகள். இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இது பண்ணலாம். ஈரான் வந்து
ஏன் வந்து உங்களுக்கு இஸ்ரேலை அடிக்கக்கூடிய அதே தாக்குதல் கூடிய அதே கட்டத்தில் வளைகுடா நாடுகளையும் தாக்குது அப்படின்னு சொல்லும்போது வளைகுடா நாடுகளுக்கு வந்து அந்த கேள்வி தான் வந்தேன். ஏன்னா எல்லாமே நம்மளை பொறுத்தவரை எல்லாருமே இஸ்லாமியர்கள், பல பிரிவு 2 பிரிவு இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள். அது இந்த மாதிரியான ரமலான் மாதம் வந்து முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் ஈரான் மீது இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடுக்கிறாங்க அப்படின்னா மற்ற வளைகுடா நாடுகள் வந்து ஏன் வந்து ஈரானுக்கு ஒரு சக இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற அடிப்படையில், இது ஒரு வெகுளித்தனமான கேள்வியாக கூட இருக்கலாம், சக இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் ஈரான் கூட நிற்காமல் அவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க? எஸ், முக்கியமான கேள்வி. இங்கே தான் வந்து நமக்கு தெரியும். வெளிப்படையாக பார்த்தா மேலோட்டம் பார்த்தா தப்பு அப்படின்னு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புவியரசு ஜியோ பாலிட்டிக்ஸல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைனா 1979 நடந்த புரட்சி தான். ஈரான் வந்து வெறும் ஏதோ ஷாவை அகற்றிட்டு வேற ஒரு ஷா வந்திருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சி வந்திருந்தா கூட இந்த வளைகுடா நாடுகள் வந்து பயப்பட்டிருக்காது. ஏன்னா ஜனநாயக நாடு, ஓகே செக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து விட்டுருப்பாங்க. என்ன இதுன்னா அங்கே வந்து மத குடியரசு அமைஞ்சனால ஈரானுடைய கனவு வந்து ஈராக்காக இருந்து அப்புறம் ஈராக்கு முடிஞ்சு குவைத்து பல வளைகுடா நாடுகளை கைப்பற்றக்கூடிய ஒரு நோக்கம் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு விஷயம், மதத்தை விரிவாக்கம் பண்றது, அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருந்தது. அது இந்த ஈரான்ல இருக்கிற மதத்தவர்களும் மற்ற வளைகுடா இதுவும் வேறையா? வேற பிரிவுகள் வேற. அதான் சொன்னேன்ல, வழிபாட்டு முறை வேற. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹதீஸ்கள் வந்து அவங்க வந்து இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அவங்க நிராகரிப்பாங்க. அப்புறம் குர்ஆன் வசனங்களை இவங்க வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. இவங்க வேற விளக்கம் சொல்லுவாங்க. வந்து ஈரானில் மட்டும்தான் அந்த ஷியா பிரிவு அதிகாரத்துல இருந்து மற்ற எல்லா இடத்துலையுமே சன்னியா? சன்னி பிரிவுகள். அப்புறம் சிரியாவிலேயும் இருக்கிறாங்க, பலஸ்தீனில் ரெண்டும் கலந்து இருக்கிறாங்க. இப்போ ஹிஸ்புல்லாலாம் ஈரானுடைய வார்ப்பு தான், ஹிஸ்புல்லா ஷியா பிரிவை சேர்ந்தவங்க தான். இந்த முரண்பாடை நான் சொன்ன மாதிரி வரலாற்று ரீதியாகவே அந்த ரொம்ப கூர்மை அடைஞ்சிட்டு வருது. இது வந்து வளைகுடா அரசர்களுக்கு இது ஒரு பெரிய ஆபத்தாக இருந்து ஈரான் தன்னை கைப்பற்றி விடுமோ அப்படிங்கிறது. அதனால தான் சதாம் ஹுசேனுக்கு ஈரான் 9 வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குவைத்தை கைப்பற்றின பிறகு தான் இவங்க மாறினாங்க. அப்போ குவைத்து கைப்பற்றின பிறகு சதாம் கைப்பற்றி வளைகுடா போகிற மீட்கப்பட்ட பிறகு இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஏன்னா வந்து சின்ன நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நாடுகள். சவுதி ஓரளவு பெருசு, அப்புறம் பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாடு அளவு தான். நமக்கு உள்ளூர்ல இருந்து வெளியில இருந்து ஒரு பாடி கார்டை கூட்டு வரணும்னு ஒரு மாதிரி அவங்க தீர்மானிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு மிலிட்ரி பலம் இல்லை, கிடையாது. மிலிட்ரி பலத்தை அதிகரிக்கான திறனும் இவங்கள்ட்ட இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து அவங்களுக்கு மிலிட்ரி பேஸை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. எல்லா நாடுகள்லேயும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. நிரந்தரமாக வந்து அமெரிக்காவே இருக்குது. பல இந்தியர்களுக்கு வேலையும் கொடுத்துருக்கான் அமெரிக்க நேவி பலத்தில். இதெல்லாமே வந்து அதுவும் செய்திருக்கான் பல நாடுகள். ஒரு படம் வந்துச்சு, ஆஸ்கர் விருது வாங்கின படம். அதில் எல்லாமே இதுதான் வந்து அதுதான் அவங்களுக்கு அவங்க வந்து அமெரிக்காவுடைய காலடியில் விழுறதுக்கான ஒரு காரணம். அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டு, ஏன்னா என்ன போடுவாங்க, ஆயில் ஃபார் செக்யூரிட்டி. அதாவது நீ உங்ககிட்ட ஆயில் வாங்குற, அதுக்கு பதிலாக என்னுடைய ராணுவத்தை நீ பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற, ராணுவ வீரர்களை பலி கொடுக்குறேன். ஆமாம், அவ்வளோதான். அதான் ஆயில் ஃபார் செக்யூரிட்டி. அதுதான் அது ஒரு காரணம். அப்போ ஒரே கல்ல 2 பங்கு அடைச்சு, உனக்கு பாதுகாப்பு தந்த மாதிரி எனக்கும் வந்து என்ன வியாபாரம் நடக்கும். ஆனால் ஈரான் வந்து தனக்கான தனித்த ஒரு ராணுவத்தை உருவாயிடுச்சு. அது வந்து நாடுகளுக்கு அந்த அறிவு இல்லை, அது இல்லை, அறிவு இல்லை அவங்களுக்கு. அதை பற்றி யோசனையும் அவங்களுக்கு கிடையாது. வியாபாரம் என்ன வியாபாரம் தானே அவங்களுக்கு, அதுதான் தேவை. ஏன்னா மிலிட்ரியில் கவனம் செலுத்தினா அவங்களுக்கு பொருளாதார வீடும் ஏதாவது ஒன்றில் தானே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ஈரான் அப்படி இல்லை. ஈராக் போருக்கு பிறகு ஒரு திடகாத்திரமான இராணுவ வலிமையை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் அணுகுண்டு தளத்துலன்னு சரி, அப்புறம் மற்ற அறிவியல் ஆய்வுகள் இதெல்லாம் நல்லாவே செய்கிறாங்க. ஈரானில் மிக முக்கியமான அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவுஜீவிகள்லையும் ஒரு கூட்டம் வந்து கொமேனி எதிர்த்து, ஏன்னா ரிலீஜியஸ் இந்த ஓவரா வந்து பழமைவாதத்தை திணிக்கும் போது யாருக்குமே வந்து அது ஒத்துக்கிடாது. கால மாற்றத்துக்கு அது வந்து இல்லை. அப்போ இதில் வேற ஒரு கொமேனி வேற ஒரு இது பண்ணாது. 1979 ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னே வந்து பெண்கள் வந்து வக்கீல்களாகவும் நீதிபதிகளாக இருந்தாங்க. அதை தடை பண்ணார். அதில் தான் ஒரு அம்மா வந்து ஷெரீன் எவ்வாதின்னு ஒரு அம்மா, அவங்க 2003 வந்து நோபல் பரிசு வாங்கினாங்க, அமெரிக்கா நோபல் பரிசு. அவங்க வந்து ஜட்ஜி, 79 முன்னாடி ஜட்ஜாக இருந்தாங்க. அவங்க வந்து பதவி இறக்கம் செய்தாங்க. அதுக்காக நீ போராட்டம் பண்ணாங்க, நிறைய போராட்டம் பண்ணி ஜெயிலெல்லாம் வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. அதே மாதிரி 2023 ஒரு அம்மா வந்து நோபல் பரிசு வாங்கி, நர்கீஸ் முகமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, அவங்களையும் ஜெயிலில் தான், இப்போவும் ஜெயிலில் தான் அவங்க இருக்கிறாங்க.
இது வந்து பெண்களுக்கான ஒரு ஹிஜாப் அணியாதவங்கலாம் ஆமா 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 அது ஒரு பிரச்சனையா வந்து ஈரான்ல வந்து இருக்குது. கொண்டாங்க வச்சாங்க. இது நிறைய பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள்லாம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து கொமேனிக்கு ஆதரவான ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ஒடுக்கும். இவங்களுக்கு வந்து கொமேனிக்கு ஆதரவான கூட்டம் ஒரு கேங்கும் ஒடுக்கும். அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி இந்த ராணுவம் இருக்குல்ல, கொமேனிக்கான ராணுவம், அவங்களும் சேர்ந்து இந்த பெண்களை ஒடுக்கினால தான் போராட்டம் வெடிச்சது. இதுதான் வந்து மஹ்சா அமினிங்கிற பெண்ணு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜாபு அணியலன்னு இல்லை, ஏதோ கொஞ்சம் தலையில் நீங்கிடுச்சு போல, அதுக்கு வந்து இவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக வந்து செயல்படுறதுனால அந்த பொண்ணை வந்து ஏதோ லத்தி சார்ஜ் ஏதோ மண்டையில் அடிச்சிருக்கான். அது என்ன ஆகுதுன்னு அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சு ஆயிரக்கணக்கான ஒரு உயிருக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து இறந்தது வந்து ஈரானில் மட்டும்தான். இந்த மாதிரியான பெண்ணுரிமைக்கு சார்ந்த போராட்டத்தில் வந்து வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருஷ வரலாற்றில் எல்லாரும் கலத்தி போட்டு எரிச்சாங்க. இதுதான் வந்து முதல் தடவை இந்த மஹ்சா அமினிக்கு எதிராக நடந்த மஹ்சா அமினியுடைய கொடூரத்துக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் வந்து இந்த வரலாற்றில் வந்து முதல் தடவையாக வந்து ஈரானுடைய வரலாற்றில் வந்து முதல் தடவையாக நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து நிறைய பெண்கள் கொல்லப்பட்டாங்க. 1000க்கு மேலே இது பண்ணாங்க. வெளியில் வந்தது 1000. அதுக்கு மேலே தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா 2023 சொல்கிறீங்க. சொல்கிறேன். ஆமாம் 2022 வந்து அந்த அம்மா வந்து இது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 2024 ஒரு யூனிவர்சிட்டி பொண்ணு என்னன்னா வந்து அரை நிர்வாணமாக போய் யூனிவர்சிட்டி வாசலில் இருந்தது. அது ஒரு போராட்டம் பண்ணிச்சு. அதுவும் உலக அளவில் நியூஸ் ஆச்சுது. கடைசியில் அந்த அம்மா வந்து எங்கே போனான்னு தெரியாது, என்ன ஆச்சு அது மாதிரி தகவலும் இல்லை. கொல்லப்பட்டாரா என்னமே தெரியாது. இப்படியும் இன்னைக்கு அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ட்ரம்புடைய ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே வந்து 79க்கு பிறகு வந்து ஈரான் தனிச்சு எங்கே ஆரம்பிச்சிட்டு சோவியத் ரஷ்யாவுடைய இதுவும் சப்போர்ட் தேவையில்லைன்னு நினச்சி அமெரிக்கா இவங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தனித்த ஆளுன்னு வந்து இருந்தது. அது வந்து அமெரிக்கா எப்போதுமே அதை வந்து கண் வச்சுட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த ட்ரம்புடைய அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் சரி அல்லது அமெரிக்காவும் சரி எப்போதும் பார்த்திங்கன்னா எச்சரிக்கை அந்த மாதிரி ஒரு ராஜ்ய ரீதியான ஒரு போராட்ட ஒரு அச்சுறுத்தலை நோக்கி தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈரானை. இன்றைக்கி ட்ரம்புடைய ஆட்சிக்கு பிறகு தான் நேரடியாக ஈரான் மேலான தாக்குதலை வந்து தொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணிச்சுன்னா தனக்கு வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கணும், நம்ம வந்து தனிச்சு நிற்கிறோம், அப்போ வந்து தனக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லாவை ஹவுதிஸை இந்த மாதிரி குழுக்களை வந்து உருவாக்கிச்சு. இதுவும் வந்து என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து போச்சு. இது வந்து ஃப்ராக்சி வாருங்கிற ஒரு தந்திரம். ஃப்ராக்சி வார்னா தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ரெண்டு ஒரு நான் உருவாக்கினாலும் 2 அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் ஒரு ஃப்ராக்சி வார் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஈரான் வந்து உருவாச்சிருக்குன்னு அதுவும் ஒரு காரணம். இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு எதிராக வந்து மாற ஒரு காரணம். ரெண்டாவது அந்த பிராந்தியத்தில் 1948 இஸ்ரேல் உருவான பிறகு அவங்க வந்து அரபு ராஜ்யத்தில் வந்து தன்னுடைய பூர்வீக பூமி இது, அதனால் நான் தான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிற அது தனிக்கதை. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை தனியுது. அதில் ஈரானுடைய ரோலுங்கிறது இந்த குழுக்களை உருவாக்குனால இஸ்ரேலுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கனால அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஈரானுக்கு எதிராக வந்து மாறி இன்னைக்கு அந்த 1980 ஆயுதம் சப்ளை பண்ணதெல்லாம் மறந்துச்சு. இப்போ ஒரு எதிரியாக மாறி ஒரு கொடூர எதிரியாக வந்து மாறி வந்து பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு பாலஸ்தீன விவகாரத்தில் ஈரான் வந்து பெரிய அளவில் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு துணைவாக இருக்கிறதுனால இஸ்ரேல் வந்து இதாகுதா? அதுவும் ஒரு ரீசன். அதான் ஹிஸ்புல்லா உருவாக்குறதுனால ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத உதவிகள், ஹமாஸுக்கு ஆயுத உதவிகள் எல்லாத்துக்கும் வந்து ஈரான் தான் செய்யுதுன்னா தகவல்கள் வந்து உங்களுக்கு இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரானா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். என்னென்னா இந்த பொண்ணு மஹ்சா அமினியுடைய இறந்தவுடைய பிறகு எப்படியோ 2000 மேற்பட்ட மக்களை வந்து பலி கொடுத்து கொமேனி என்ன பண்ணிட்டா அந்த புரட்சியை அடக்கிட்டார். அப்புறம் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 1979 என்ன காரணம் இருந்தோ ஷாவுக்கு எதிராக புரட்சி நடக்க என்ன காரணம் இருந்தோ அதே காரணம் தான் இன்றைக்கி வந்து இருக்குது. வேலைவாசி உயர்வு, வேலையில்லாத தின்ற இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டாங்க. மக்கள் வந்து வீதிக்கு வந்து போராடி புரட்சி ஆரம்பித்தாங்க. இதை வந்து அடக்கிட்டு இருந்தார். இதில் வந்து 30,000க்கு மேற்பட்ட மக்களை வந்து கொன்னதாட்டு தகவல். வெளியே சொன்னது 10,000, ஆனால் 30,000க்கு மேற்பட்ட மக்களை ஒரு சில வீடியோக்களே வெளியிட்டாங்க. நேரடியாக சுட்டுக் கொள்ளக்கூடிய வீடியோ, அந்த ஐஆர்ஜிசி கொமேனியுடைய இராணுவம் கொல்லக்கூடிய வீடியோவும் வந்து எல்லாம் வெளியிட்டாங்க. இது ஒரு சாக்கா வச்சுது. அமெரிக்காவுக்கு என்னென்னா காக்க உட்கார பணங்களை விழுந்த கதை மாதிரி இதை ஒரு சாக்க வாய்ப்பு அமைஞ்சது. இதை வந்து அமெரிக்கா போய் இன்னொரு நாட்டில் போய் மூக்க நுழைச்சி அதை பண்ணுறதுங்கிறது அது தவறு. அந்த மக்கள் முடிவு பண்ணணும். புரட்சி எடுத்து எப்படி ஷாவை அகற்றுனாங்களோ அதே மாதிரி கொமேனியை அகற்றணும்.
முடியல அப்படின்னு உள்ள பட்சத்தில் அவங்க வந்து ஆயுதம் தூக்குவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அது வந்து இது வேற ஒரு நாட்டுடைய அதிபரை போய் இங்கிருந்து இவர்களுடைய படைவை கொள்றதுங்கிறது அது மிக ஏற்றுக்கொள்ள 21ஆம் நூற்றாண்டில் வந்து அது மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படும். இதெல்லாம் வந்து 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் நடந்த பழைய அந்த நாடுபிடி வரலாற்றை வந்து மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒன்று. அதனால இது வந்து தவறு. அதே நேரத்தில் கொமேனியுடைய நம்ம செயல்பாடுகளை நம்ம அங்கீகரிக்க அமெரிக்காவை கண்டிக்கலாம். அதுக்காக வந்து கொமேனி வந்து அவருடைய ஆட்சி முறை சரின்னு பாராட்ட முடியும். அது இடதுசாரிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. 1979-80 எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ரோலை மறந்துறாங்க, அதுக்கப்புறம் கொமேனி ஒடுக்கினது எல்லாமே இங்க மறந்துட்டு இன்னைக்கு பிளைண்டா வந்து ஆதரிக்கக்கூடியவர். நீங்க பாத்தீங்கன்னா மஹ்சாமினி விஷயத்துல கூட இடதுசாரிகள் வந்து மௌனமா தான் இருந்தாங்க, பேரளவு கண்டிச்சுட்டு மௌனமா இருந்தாங்க தவிர அந்த அதனுடைய அடிப்படைவாதத்தினுடைய அபாயம் என்ன, ஈரானுடைய போக்கு என்ன அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டடியும் அவங்க பண்ணல. இல்லை, மொத்தமாக நீங்கள் சொல்ல வர்றது வந்து இவர்கள் சியா பிரிவு, இது சன்னி பிரிவு, அதனால் இதில் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒன்று. ஆனால் இப்படி ஒரு தாக்குதல் நடந்த பிறகும் கூட வந்து மற்ற அரபு தேசங்கள், வளைகுடா தேசங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறதுங்கிறது வேடிக்கை பார்க்கல. இப்போ என்னாச்சு, ஈரான் வந்து மற்றவர்கள் எல்லாத்து மேலேயும் பாஞ்சி தன்னுடைய தலைமை இழந்த உடனே எல்லார் மேலேயும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்குதுல்ல. ஆமாம், அது காரணம்னா நீ தான் வந்து காரணம். ஏன்னா அமெரிக்கா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை வந்து ஆக்கிரமிக்கணும்னா வந்து அங்கேருந்து அமெரிக்கா வந்து நேரடியாக வந்து விமானங்கள் பாயாது, முதல்ல தளம் வந்து வேணும் அதுக்கு போகிறது பக்கத்தில் ஃப்ராக்சி. இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அடிக்க பாகிஸ்தானை பயன்படுத்திச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வடகொரியாவுக்கு வந்து தென்கொரியா பயன்படுத்திச்சு. அப்போ ஈரான் அடிக்கணும்னா வளைகுடா நாடுகள் வேணும் உங்களுக்கு. அப்போ தளம் நீ தானே அமைச்சு கொடுத்தா, நீ தான் வந்து காரணம். பல விதமான காரணங்கள் இருக்கு. ஏற்கனவே பகை அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது இந்த கோபம், நீ தான் அதுக்கு காரணம். அது உண்மையும் கூட. இந்த ஸ்கெட்ச் எல்லாம் வந்து இந்த மூமெண்ட், அதாவது சிஐயுடைய ஆஃபீஸே துபாயில் இருக்கு, அமெரிக்கா உளவுத்துறையுடைய அலுவலகமே துபாயில் இருக்கு. அதான் ஈரான் தாக்குனாங்க. இவங்க எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதே இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் தான். ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்கனால ஈரானுடைய நடமாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. இஸ்லாத்துல வெவ்வேறு பிரிவுகள், ஆனால் அந்த வெவ்வேறு பிரிவுகள் கிறிஸ்துவத்துக்கும் யூதர்களுக்கிட்டையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டு காய் நகர்த்தி சிக்கிட்டு இருக்காங்க. புரியல, இவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்க முடியாதா? சியா சன்னி பிரிவு அவர்களுக்குள்ள இணக்கம் உருவாச்சுன்னா இந்த மோதல் போக்கே வராது தானே. நம்ம வந்து ஆனால் இந்த யூதர்களோ அல்லது கத்தோலிக்கர்களோ கிறிஸ்தவர்களோ அந்த இதே வேறு தானே அவர்களுக்கு. இவர்களோட ஒப்பிடும்போது, சியா சன்னி பிரிவோட ஒப்பிடும்போது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேறு தானே. ஆமாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் பிரிவு இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் முரண்பாடு இருந்திருக்கு. புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்துக்கும் ரோமன் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய முரண்பாடு நடந்து மிகப்பெரிய மோதல்கள் நடந்திருக்கு அது வரை. ஆனால் இங்கே என்னென்னா இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த மோதல்ங்கிறது வந்து கொள்கை ரீதியானது. அதனால் கீரியும் பாம்பு மாதிரி தான். சேரக்கு வாய்ப்பு இல்லை, சேரக்கும் ஏகாதிபத்தியம் சம்மதிக்க இவர்களும் விட மாட்டாங்க, சேர்ந்தா விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆபத்தாயிரும்ல, அமெரிக்காவுக்கும் ஆபத்தாயிரும். அந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அந்த பாலஸ்தீன விவகாரம்ங்கிறது இதே இந்த புள்ளியில இருந்து அங்கேயும் இதாகுதா? ஆமாம், இந்த புள்ளியிலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். பாலஸ்தீனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய பூர்வீக இடம். யூதர்கள் பார்த்திங்கன்னா தொன்மம் சார்ந்து அந்த மக்கள், ஏன்னா வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா இதெல்லாமே தொன்மங்கள்னா அப்படின்னா வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து மறுக்கிறாங்க. யுவான் ஹரீரிலையும் தொடங்கி பலர் வந்து அந்த பைபிள்லையும் குரான்லையும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தொன்மங்கள் அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க. அப்போது அந்த யூத இனக்குழுக்கள் வந்து இஸ்லாத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு 300-400 வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் அங்கேருந்து துரத்தப்பட்டார்கள், சசானியத்து கிறிஸ்தவ பேரரசில் துரத்தப்பட்டார்கள்ங்கிற ஒரு உறுதியான தகவல் இருக்குது. அந்த அடிப்படையை வச்சு இவங்க வந்து எங்களுடைய பூர்வீகங்கள், ஏன்னா ஹிட்லரால் வந்து ஒடுக்கப்பட்டு 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு நாடு புகலிடம் தேவைப்பட்டது. அப்போ எல்லா நாடுகளும் அவங்கள வந்து அங்கீகரிச்சாங்க, அவங்களுக்கு நாடு தேவைன்னு. அப்போது அது வந்த பிறகு என்னென்னா இவங்களுடைய இருப்புக்கு ஆபத்தான விஷயம். ஏன்னா அரபுகளும் நினைக்கல நம்ம நிலத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களும் நினைக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா ரெண்டுக்கும் இடையிலான மோதல், யூதனுக்கு இஸ்லாமியனுக்கான மோதல் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஹிஸ்டாரிக். இந்த தொன்மம் சார்ந்த தொன்மங்களை நம்பி இவங்க வந்து மோதுறதுங்கிறது அடிப்படை ஒரு அரசியல் வந்து மதம் தான் காரணம். இது எல்லாத்துக்குமே வந்து வணிகம் மதம் இதுதான் காரணம். மதம் வணிகம் மதம், இந்த ரெண்டும் வந்து சுற்றி ஒரு வட்டமாக தான் இதுக்கு. இப்போ இங்கே உள்ள தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் இந்த விஷயத்தில்? இந்த விஷயத்தில் நம்ம வந்து அமெரிக்கா வந்து எதிர்க்கணும்.
ஈரானுடைய சுவாதீனத்தை நம்ம வந்து ஆதரிக்கணும். ம். அதே நேரத்தில் ஆனால் இது மட்டும்தான் செய்வாங்க. ரெண்டாவது விஷயம், ஈரானில் நடக்கக்கூடியதை வந்து இவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஈரான் நடக்காது ஒன்றும் சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான் இங்கே வந்து இருந்திருக்கு. இங்கே உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் சரியில்லை, மஹ்சாமினி கொலைகள் சரி, நானும் இப்போ நிறைய பார்த்துட்டேன். மஹ்சாமினுடைய படுகொலை சரி, அங்கே நடக்கக்கூடிய மனித உரிமை போராட்டங்கள் எல்லாத்தையும் நியாயப்படுத்துவாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு அதை நியாயப்படுத்துவாங்க. இங்க வளைகுடா தேசங்களையும் ஆதரிப்பாங்க. இப்போ நேத்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இவங்க ஒரு வார்த்தை கூட வளைகுடா நாடுகளை வந்து வளைகுடா நாடு தான் அமெரிக்காவுக்கு உதவுது. ஆமா, அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. கிரிட்டிசைஸ் பண்ண அவங்க முதலுக்கே மோசமாயிடும். ஏன்னா எல்லா அமைப்புகளும் அங்க வந்து கடை வச்சிருக்காங்க. அங்க அமைப்புகளுக்கு வந்து பிரான்ச் இருக்கு. அவங்களுடைய பணமும் வந்து அங்கேருந்து தான் வசூலாகி வருது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்கேருந்து போய் வேலை செய்வாங்களா அவங்ககிட்ட. அதனால ஏதாவது தெரிஞ்சுன்னா வந்து தடை பண்ணிடுவாங்க. அந்த அரசாங்கங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த அமைப்பே வந்து தடை பண்ணும். அதனால அந்த பயம் வந்து அதனால பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி இதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இங்க போராட்டம் நடத்த வேண்டியது அவசியம் தேவையில்லை. குறியீடா வந்து எதிர்ப்பு போராட்டம் நடத்த. இப்போ என்ன கொஸ்டின் பலரால என்ன வந்துச்சுன்னா, நீங்க வந்து பொது பிரச்சனைக்கு வேற ஏதாவது வர்றீங்களா, இது மட்டும்தான் நீங்க வரீங்க, வேற எதுக்காக இங்கே நடக்கிற ஒரு ஈரான்ல நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஏன் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் போறோம்? நம்ம மதத்தின் அடிப்படையில் நம்ம இஸ்லாமியர்கள், நமக்கு வழிபாடு, நம்ம இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், நமக்கு வழிபாடு இருக்கு, ஒரு இறையை நம்ம ஏற்றிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அந்த தேசத்துல நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஏன் ஒரு இஸ்லாமியர்கள் அடிப்படையில் போய் ஏன் போய் நிற்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுதுல்ல. எஸ். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ வந்து எல்லாத்துக்கும் போராடணும். எல்லா விஷயத்துக்கும் வந்து களத்தில் வந்து இது பண்ணால் இது வந்து பெரிய விஷயம் பார்க்கப்படாது. நீ இதுக்கு மட்டும் வரும்போது தான் கொஸ்டின் வருது. அப்போ நீ வந்து உனக்கு மதம் தான் முக்கியம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இன்னைக்கு வந்து நடுநிலையாளர்கள்லாம் எல்லாராலும் ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு வைக்கப்படுது. பலர் வந்து பதிவுகளை முன் வச்சிருந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் கலந்துக்கல, அதையும் கவனிக்கணும். ஏன்னா ஷியா பிரச்சனை இருக்கு. அவர் தமீம் அன்சாரியும் தொல் திருமாவளவன் தான் இருந்தார். வேற யாரும் பெருசா அதில் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. அமைப்புகள் வந்து கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. பட் இவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஈரான் நடக்கும்போது இங்கே உள்ள மத உணர்வுகளை நம்ம வந்து இந்த மக்களை வந்து ஒன்று திரட்டணும், இந்த மத ரீதியாக வந்து நம்முடைய உணர்வுகளை மேலெழுக்க செய்யணும் அப்படிங்கிறது. இது வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு மைய நீரோட்ட அரசியல் நீங்கள் கலந்துக்கிட்டோன்னா இதே மாதிரி இப்போ வெனிசுலால் மீது தாக்குதல் அப்போ நம்ம வந்து கொந்தளிக்கணும். அப்போ ஒரு அடையாள போராட்டம் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் ஏன் நடத்தினாங்க? அதான் கொஸ்டின், அதான் கேள்வி. அதுதான் தவறுங்கிறோம். அதான் டிஃபென்சிவ் அரசியல் சொல்றாரு. தன்மையப்பட இந்த மாதிரி தன்மையப்படுதுதான் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய சிக்கல் இந்தியாவில். சம்மந்தம் இல்லாது நம்ம ஒரு கருத்தை வேணா சொல்லலாம். இது அமெரிக்காவுடைய ஆதிக்கம், அமெரிக்கா வந்து இப்படி அந்நிய நாட்டில் வந்து உள்ளே புகுந்து மூக்க நுழைச்சி அரசியல் பண்ணுது அப்படின்னு பேசலாம். ஆனால் இங்குள்ள தூதரகத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு இது சம்மந்தம் இல்லாது தானே? எஸ். அது தேவையற்ற ஒன்று. பட் அடையாள போராட்டம் ஏதாவது பண்ணிக்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதில் வேற ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா, அப்படி முற்றுகையிடக்கூடியவங்க அடுத்த நாள் போய் வரிசையில் போய் நிற்பாங்க கன்சல்டேட் விசா வாங்குறாங்க அமெரிக்காவில். அது வேற விஷயம். அதே நேரத்தில் நானும் நல்லா கூர்ந்து கவனித்தேன். ஏதாவது வளைகுடா நாடுகளை போய் பேசுவாங்களா அப்படின்னு, ரொம்ப ஏதாவது திட்டுவாங்களான்னு பார்த்தேன். எதுவுமே இல்லை, எந்த பதிவுகளும் வரல. வந்தனா எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் அரபியில் வந்து மொழிபெயர்த்து அப்படி நேரம் போயிடும், அனுப்பியா முதலுக்கு மோசமாயிடும். அது அந்த கவனம் எங்களுக்கு இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது. ரெண்டாவது, இந்திய ஷியாக்களை பொறுத்தளவில் பிஜேபியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் தான். சிக்கந்தர் பதல் துறை, ஷானவாஸ் ஹுசேன், அப்புறம் இவர் இன்னொருத்தர் இருந்தார்ல பிஜேபியில் ஒரு அமைச்சராக இருந்தார், அவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாக்கள் தான். இன்றைக்கும் மோடி ஆதரிக்கையில் பெரும்பாலும் வந்து ஷியா முஸ்லீம்களை தான் இன்றைக்கி மோடியை வந்து ஆதரிக்கிறாங்க. இதுவும் ஒரு கவனத்தில் கொள்ளணும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க, அதையும் போய் ஆராய்ஞ்சோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பான்மை வந்து இருக்க சன்னி முஸ்லீம்கள், இவங்களுக்கு ஒரு எதிர்நிலைப்பாடு. தங்களை வந்து இவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த போரோடைய போக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் வந்து எப்படி வளைகுடா நாளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். இது வந்து அதனால இந்தியாவுக்கும் பாதிப்பு வரும். ஏன்னா லட்சக்கணக்கான 10 லட்சத்துக்கு மேலே இந்தியர்கள் வந்து அங்கே இருக்காங்க. இந்த தமிழ்நாடு, குறிப்பாக தமிழர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, வடநாட்டவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு பாதிப்பு வந்து எக்கனாமிக் வந்து ஒரு அந்நிய ஒரு பாதிப்பு வரும். ரெண்டாவது, எண்ணெய் விலை உயரும். அப்புறம் ஈரான் கடைசி தன்னுடைய உக்கிரத்தனமாகவும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரை அது போராடும். அது அவ்வளோ துணிஞ்சு நிற்கிறாங்க. நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு தான் அன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு ஏதோ ஐநாவோ அல்லது சர்வதேச நாடுகளோ தலையிட்டு ஏதாவது போர் நிறுத்த வந்தால் ஒழிய, இல்லைன்னா மிகப்பெரிய அழிவு வந்து மூன்றாவது உலக போருக்கான வழிவகுத்துரும். மூன்றாவது உலக போர்னா ரஷ்யாவோ அல்லது சைனாவோ இறங்கணும். அவங்க வந்து அவங்க வந்து இன்னும் வாய்ப்பே இல்லை.
அதனால் மூன்றாம் உலகப் போர் இருக்காது. இது ஒரு ஃப்ராக்சி வார் மாதிரி. ரஷ்யா சீனாவுடைய ஆதரவை வந்து ஈரான் ஈரான் இருக்கும். ரகசியமாக வந்து ஆயுத சப்ளைகள் வேணும். ஏன்னா ஆயுதம் தீர்ந்துட்டே இருக்கும்ல, மிசைல் எல்லாம் விட 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 உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கும்ல. அப்போது அது ஒன்றே சைனா இருக்கணும் இல்லை ரஷ்யா இருக்கணும் அங்கேருந்து வாங்குறதுக்கு. ஏன்னா வேறு எந்த நாடும் அவங்களுக்கு ஆயுதம் அளிக்க மாட்டாங்க, ஆயுதம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்கள்ட்ட தான் அதை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். இப்படி தான் போகும் தவிர மற்றபடி ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக வந்து பங்கு பெறக்கூடிய அந்த சாத்தியமே வந்து இல்லை. மூன்றாம் உலகப் போருக்கான சாத்தியமே வந்து இல்லை. அமெரிக்காவுக்கும் இது தெரியும், ரஷ்யாவும் சீனா நேரடியாக இறங்காதுன்னு. அந்த இதுவும் அவங்களுக்கு அந்த துணிச்சல் தான் அவங்களுக்கு இது. இன்னொரு கேள்வி எழுது. இப்போ ஈரான்னு சுற்றி வளைகுடா நாடுகள் இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் ஒரு ஈரான்கிட்ட இவ்வளோ வீரம் காட்டுற அமெரிக்கா வந்து வடகொரியாட்ட பம்முது, என்ன காரணம்? எல்லாமே ஆயுத பலம் தான். இல்லை இவர்கள்ட்டையுமே அணுசக்தி அணு ஆயுதம் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 1970களில் வந்து தோல்வியிட்ட ஒரு இது இருக்குல்ல, அவமானப்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால் மீண்டும் போக வேண்டாம் அப்படிங்கிற. இன்னொன்று அங்கே எண்ணெய் இல்லை, ஆயில் கிடையாது. நீ போய் என்ன அப்புறம் எல்லாம் இப்போ வெறி செலவில் என்ன இருந்து, அதனால் போய் ஒரு பொய் குற்றச்சாட்டு பேரில் இது பண்ணாங்க. ஈராக்கில் என்ன இருந்து, அதனால் சதாம் ஹுசேன் ஆட்சியை ஆட்டி தனக்கான பொம்மை, அவர்களுக்கான வளம் தான் அவர்களுக்கு பிரச்சனை. இன்னொரு விஷயம், சதாம் ஹுசேன் பற்றி சொல்லும்போது 2003 போர் புஷ் வந்து இது பண்ணி பேரளவு ஆயுதங்களை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஆமாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சதாம் ஹுசேன் ஆட்சியில் அகற்றி போர் நிறுத்தார்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சதாம் ஹுசேன் வந்து ஆயுதம் இல்லை, இது மேலே பலகீனப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அவன் என்னென்னா தவிர்க்க முடியாமல் சரணடைஞ்சு முடிஞ்சு போச்சு. அப்போ சதாம் வந்து தலைமுறை வேணார், அங்கே வந்து பதுங்கு குழிகளில் போனார். அதை காட்டி கொடுத்தது அங்கே இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்கள் தான். அதுக்கு ஈரான் துணை நின்றதுங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அமெரிக்காவை காட்டி கொடுத்ததே வந்து இதுதான். பாரு, உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படிங்கிற கதை மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதையும் நாம் வந்து குறித்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்கவுங்க அரசியல் நல்லவங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. இதுதான் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் வந்து கவனமாக வந்து இருக்கணும். அதாவது அடையாள போராட்டங்கிறது இருக்கணும், எல்லா விஷயத்துக்குமா இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண தனிமைப்பட்டு போக முடியாமல் தனிமைப்படாமல் ஏதோ திருமாவளவன் வந்தார் அல்லது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி வந்தேன்னு சொன்னோன்னா அது வந்து தனக்கு ஆதரவு இருக்குன்னு இல்லை அர்த்தம் இல்லை. அதுதான் இங்கே தவறாக நம்புகிறாங்க. உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே தான். அது வந்து ஓட்டரசியலாக இருக்கலாம். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது இந்தியாவுடைய வீழ்ச்சிக்கு, இந்துத்துவாவுடைய சக்தியுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணம் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது தெரியும். அதுக்கு வந்து இவங்க பலியாடுறாங்க. அதான் வந்து பிரச்சனை. நன்றி தோழர். நன்றி.